பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ராமருடைய பிள்ளைகள். நாங்க ஏன்டா பாபர் பிள்ளையாகணும்? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பாபருக்கு இந்த நாட்டின் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா? டெல்லியில ஒரு பாஜகவுடைய ஒருத்தர் சொன்னார், ஒரு தலைவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, பேச்சு வழக்குல கோபத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளா என்று இந்த தேசத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள்னு. நாடு முழுக்க இது பிரச்சனையாச்சா இல்லையா? இங்க இருக்கிற எல்லோரும் பேசினீர்களா இல்லையா? எப்படி சொல்லலாம் இது பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளான்னு? நான் சொல்றேன், பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ராமருடைய பிள்ளைகள். நாங்க ஏன்டா பாபர் பிள்ளையாகணும்? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பாபருக்கு இந்த நாட்டின் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனப்பான்மை எதுவுமே தெரியாது. அதனால தான் கோவில் அடிச்சான், அதனால தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினான், அதனால தான் இந்து மக்களுக்கு மத்தியில் ஜிஸ்யா வரின்னு ஒரு வரியை போட்டான். இந்துக்களை மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறை செய்து அதனுடைய கொந்தளிப்பு தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வேற மாதிரி பார்க்குறாங்க. தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு முகலாயர்கள் படையெடுப்பு இல்லை. அதனால இங்க வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வெறுப்பு இருக்குன்னா, முகலாயருடைய அதிகபட்ச அடக்குமுறையை சந்தித்தவர்கள் பெரும்பான்மை இந்து மக்கள். அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்துக்களுடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு கட்சி வருகிறது. அதே நேரத்தில் எல்லோரையும் சமத்துவமா பேசினாலும் அவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நேரம் எடுக்கிறது. சீக்கிரமே வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது.